வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஸ்ரீவித்யா ஸ்ரீனிவாசன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காலை பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சியில் மாணவர்களுடன் கலந்துரையாடினார். இந்த உரையாடலின் போது ஒவ்வொரு மாணவரும் தங்களின் தனித்துவத்தில் நம்பிக்கை வைப்பது அவசியம் என்று கூறினார். ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் வழிகாட்டிகள் வழங்கும் ஆலோசனைகளை கேட்டு அவற்றை ஆழமாக புரிந்து கொண்டு பின்பற்றுமாறும் அவர் அறிவுறுத்தினார். குஜராத்தின் புஜ் எல்லைப் பகுதிகளில் முப்படைகளின் ஒருங்கிணைப்பு மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடுகளை மத்திய பாதுகாப்பு செயலாளர் திரு ராஜேஷ் குமார் சிங் நேற்று ஆய்வு செய்தார். தனது 2 நாள் குஜராத் பயணத்தின் போது அவர் கடல் மற்றும் எல்லைப் பகுதி அச்சுறுத்தல்களை கையாள்வது குறித்த தத் ரக்ஷா கூட்டு பயிற்சியும் நேரில் கண்டறிந்தார். அடல் நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் இதுவரை நகர்ப்புறங்களில் 2,38,00,000 குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திரு டோகான் சாஹூ தெரிவித்துள்ளார். வருகிற மார்ச் மாதம் கொண்டாடப்படும் ஹோலி பண்டிகையை முன்னிட்டு நாடு முழுவதும் 1400க்கும் மேற்பட்ட சிறப்பு ரயில்கள் இயக்க உள்ளதாக ரயில்வே அறிவித்துள்ளது. 2026-27 ஆண்டிற்கான PhD படிப்புகளில் சேர விரும்புவோர் இம்மாதம் 28ஆம் தேதிக்குள் ஆன்லைனில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோத உள்ளன. இந்த போட்டி இந்திய நேரப்படி பகல் 1 மணிக்கு ஜிம்பாப்வேயில் தொடங்க உள்ளது. சீனாவின் கிங்டாவோவில் நடைபெற்று வரும் ஆசிய பேட்மிண்டன் குழு சாம்பியன்ஷிப் காலிறுதிப் போட்டிகளில் இந்திய ஆடவர் அணி தென்கொரியாவையும், மகளிர் அணி சீனாவையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.